ஒரு பெர்சனோட எக்ஸ்ரே இமேஜ யூஸ் பண்ணி, அவங்களுக்கு வந்து கோவிட்-19 இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ண போற ஒரு டீப் லேர்னிங் மாடல தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அத எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ இந்த வீடியோவ மட்டுமே ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி நீங்க ரியல் வேர்ல்டுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ வந்து சால்வ் பண்ண முடியுமானா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் ரியல் வேர்ல்டு வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஜஸ்ட் ஒருத்தவங்களோட எக்ஸ்ரே வச்சு மட்டுமே நம்ம வந்து உங்களுக்கு கோவிட் இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லிற முடியாது. பிகாஸ் நம்ம ட்ரெயின் பண்ற மாடல்ல வந்து நம்ம எல்லா டைப் ஆஃப் டேட்டா செட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டோம். அதுவும் இல்லாம நம்ம மாடலோட அக்யூரசி வந்து எப்பவுமே 100% கொடுக்கும் அப்படின்னு சொல்லியும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து டீப் லேர்னிங் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இத வந்து நீங்க ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நெறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாரி இந்த வீடியோல வந்து இன்டெப்த்தா எல்லா ஃபீச்சரையும் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவா என்ன நடக்குது அப்படின்னு மட்டும் தான் ஒரு குவிக் எக்ஸ்ப்ளனேஷனா இருக்கும். ஸோ இன்டெப்த்தா எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா, நான் அதுக்கான ரிசோர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அத வந்து ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி பார்ப்போம். பை த வே இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா, விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் ட்ரை பண்ணுங்க. அதுல வந்து எஸ்பெஷலி உபுண்டு 20.0 ஃபார் எல்டிஎஸ் வெர்ஷன் எல்லா லைப்ரரிஸும் ஈஸியா சப்போர்ட் ஆகுது. விண்டோஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம்டைம்ஸ் டென்சர்ஃப்ளோ இல்லன்னா கேரஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அதுவே நீங்க லினக்ஸ் டிஸ்டோல பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் அப்ப எந்த எரர்ஸும் வராது. பை த வே இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு தெரியலனாலும், நான் ஃபியூச்சர்ல ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பா பாருங்க. கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துரும். இந்த ப்ராஜெக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். பேசிக்கா இங்க டேட்டா செட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்கப்புறம் சில பைத்தன் ஃபைல்ஸ் இருக்கும். அத பத்தி நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா செட் ஃபோல்டருக்குள்ள போலாம். டேட்டா செட் ஃபோல்டர்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 சப் ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து கோவிட் அப்படின்னு சொல்லி, இன்னொன்னு வந்து நார்மல் அப்படின்னு. கோவிட் அப்படின்ற ஃபோல்டர் வந்து கோவிட்-19 இருக்கிற பேஷண்ட்ஸோட எக்ஸ்ரேஸ வந்து ஸ்கேன் பண்ணி, அத வந்து இமேஜா கன்வெர்ட் பண்ணி இங்க ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இதுவே நார்மல் அப்படின்ற ஃபோல்டர்ல பார்த்தீங்கன்னா, கோவிட் இல்லாத பேஷண்ட்ஸோட செஸ்ட் எக்ஸ்ரே ஸ்கேனு. இந்த டேட்டா செட் எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னா, Kaggle அப்படின்னு சொல்லி ஒரு பாப்புலரான வெப்சைட் இருக்குது. உங்களுக்கே தெரியும். ஸோ அதுல இருந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃபைல்ஸ்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பில்ட் கோவிட் டேட்டா செட் வந்து நம்ம இந்த டேட்டா செட்ன்ற ஃபோல்டர் வந்து ஜெனரேட் பண்றதுக்காக தென் கோவிட்-19 டாட் மாடல். ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவலா ட்ரெயின் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்டன்ட் மாடல். ஸோ அதுக்கப்புறம் பிளாட் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் இருக்குது. அந்த பிளாட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிளாட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெய்னிங் லாஸ், அப்புறம் வேலிடேஷன் லாஸ், தென் ட்ரெய்னிங் அக்யூரசியும் வேலிடேஷன் அக்யூரசியும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கலாம். நம்பர் ஆஃப் இபாக்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் 25 ஐட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். தென் ஒய் ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா லாஸ் ஆர் அக்யூரசி. நீங்க ட்ரெய்னிங் லாஸ் வந்து பார்க்கலாம். லைக் எவென்ச்சுவலி இது வந்து கம்மியாகிட்டே போகுது. ஸோ நம்ம மாடல் வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதே மாதிரி ட்ரெய்னிங் அக்யூரசி அண்ட் வேலிடேஷன் அக்யூரசி பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மெயின் ஃபைலுக்கு வரலாம். இந்த ட்ரெயின் கோவிட்-19 அப்படின்னு சொல்லி இருக்கிற ஃபைல் தான். ஸோ இந்த ஃபைல்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா சில பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். டென்சர்ஃப்ளோ, மேட்ப்ளாட்லிப், நம்பை, scikit-learn, அப்புறம் ஓப்பன்சிவி, தென் IMUtils. ஸோ இந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா இந்த கோட் வந்து ரன் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிருங்க. அரவுண்ட் ஒரு 500 to 600 மெகாபைட்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வர்ச்சுவல் என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணி அதில இன்ஸ்டால் பண்ணி வொர்க் பண்ணுங்க. வர்ச்சுவல் என்வைரன்மென்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு மேல கார்ட்ல வீடியோ இருக்கும். அது வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோடுக்கு வரலாம். பேசிக்கா ஸ்டார்டிங்ல இருக்க எல்லா லைனும் பார்த்தீங்கன்னா, நம்ம இம்போர்ட் பேக்கேஜஸ் இம்போர்ட் தான். கேரஸ் அப்படின்றது டென்சர்ஃப்ளோவோட பேக் எண்ட். tensorflow.keras அப்படின்றது நம்ம டென்சர்ஃப்ளோக்குள்ள கேரஸ் வந்து ஆக்சஸ் பண்றோம். அண்ட் தென் மேட்ப்ளாட்லிப் வந்து நம்ம இந்த இமேஜ் வந்து பிளாட் பண்ணி இருக்கிறதுக்கு, நம்பை வந்து நியூமெரிக்கல் பைத்தன், ஆர்க்பாஸ் வந்து கமாண்ட் லைன்ல இருந்து அந்த ஃபைல ரன் பண்றப்ப நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். அத டீகோட் பண்றதுக்கு. தென் CV2 வந்து கம்ப்யூட்டர் விஷன் 2, ஓப்பன்சிவி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தென் இம்ப்ரோட்டோ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பைத்தான்லேயே பில்ட் இன் பேக்கேஜ். இப்போ வந்து ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா செட். நம்ம ப்ரீவியஸா பார்த்தது தான். நம்ம இந்த டேட்டா செட் அப்படின்ற ஃபோல்டரை வந்து அதோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அதுதான் டேட்டா செட். நெக்ஸ்ட் வந்து பிளாட். நமக்கு ஃபைனலா அப்டெயின் பண்ண இமேஜ், இப்போ நான் ரீசெண்டா காட்டினேன் வேலிடேஷன் அக்யூரசி, தென் ட்ரைனிங் அக்யூரசி, அந்த இமேஜை வந்து எங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற லொகேஷன் கொடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாடல் ஃபைல் வந்து எங்க சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பை டிஃபால்ட்டா நம்ம எந்த பாத்தும் கொடுக்கல அப்படின்னா நம்ம எந்த ஃபோல்டர்ல ஒர்க் பண்ணிருக்கோமோ அதே ஃபோல்டர்ல கிரியேட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் 3 லைன்ஸ்க்கு வரலாம். init lr அப்படின்னா இனிஷியல் லேர்னிங் ரேட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ 1e-3 அப்படின்னா 10⁻³ அதாவது 0.001 அப்படின்னு அர்த்தம். ஸோ இனிஷியலா 0.001ல செட் பண்றோம். தென் epochs
வந்து 25. ஸோ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ். ஸோ சேம் இமேஜஸே தான் நம்ம 25 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடா கொடுத்து ட்ரெயின் பண்ண போறோம். தென் பேட்ச் சைஸ், பிஎஸ்னா பேட்ச் சைஸ். ஸோ பேட்ச் சைஸ் 8. அட் அ டைம்ல வந்து 8 இமேஜஸ் வந்து லூப்ல வந்து ரன் பண்ணி அதுல இருந்து ட்ரெயின் பண்ணுவோம். ஏன் இதை வந்து அதிகமாக கொடுக்க கூடாது அப்படின்னா, நமக்கு வந்து அந்த அளவுக்கு ரேம் இருந்தது அப்படின்னா தாராளமா அதிக இமேஜஸ் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்பாக்ஸும். இப்பாக் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்கன்னாலும் அது வந்து வேஸ்ட் தான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம மாடல் வந்து அக்யூரேட்டா ஆகாது. ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க இப்போ இங்க வந்து 25 இபாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க 1000 இபாக்ஸ் கொடுத்திருந்தாலும் 25க்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ அதனால அவ்வளோ இபாக்ஸ் கொடுக்கறது வேஸ்ட் தான். மிஷின் லேர்னிங் அப்படின்ற ஜெனரல் கான்செப்ட்டுக்கு வந்தாலே இந்த வேல்யூஸ், இந்த பாராமீட்டர்ஸ் வந்து நீங்க ஃபைன் டியூன் பண்றது தான் உங்களோட ஜாபே. ஸோ இப்போ இங்க டிஃபால்ட்டா இந்த வேல்யூஸ்லாம் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இமேஜ் பாத் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் இமேஜ் பாத். நம்ம டேட்டா செட்குள்ள கொடுக்குற பாத்து தான் அதை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி இமேஜ் பாத்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். பிகாஸ் நம்ம டேட்டா செட் அப்படின்ற ஃபோல்டர் தான் கொடுப்போம். அதுக்குள்ள இருக்கிற சப் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே இது ஃபெச் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ இந்த ஃபார் லூப்க்கு வரலாம். அந்த இமேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு பாத்தையும் எடுத்து லேபிள் அப்படின்ற வேல்யூக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் சிவி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிவியில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா cv2.im read அந்த இமேஜோட பாத்தை கொடுத்து அந்த இமேஜ் வந்து ரீட் பண்ண சொல்கிறோம். அதை வந்து ஒரு இமேஜ் அப்படின்ற வேரியபிளே ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிபிடி கலர். ஸோ சிபிடி கலர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இமேஜை பேராமீட்டராக பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கலர் கோடிங் கொடுக்குறோமோ அந்த கலர் கோடிங்க்கு அதை கன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம cv2.color BGR to RGB அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ BGR அப்படின்னா ப்ளூ கிரீன் ரெட். ஸோ ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா சேனல் ஆஃப் ரெட் கிரீன் ப்ளூ லேயர்ஸ் தான். பிரெயின் கம்யூனிட்டியில் வந்து செகண்ட் லெக்சர் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இதை பற்றி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ திரும்ப அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக பிஜிஆரை வந்து நம்ம RGB கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது ப்ளூ கிரீன் ரெட், ரெட் கிரீன் ப்ளூக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து cv2.resize ஆஃப் இமேஜ். ஸோ எல்லா இமேஜஸும் சேம் சைஸில் இருந்தால் நம்ம நியூரல் நெட்வொர்க்குக்கு வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். 224x224 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கொயர் இமேஜாக தான் உள்ள பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஒவ்வொரு இமேஜையும் பார்த்தீங்கன்னா டேட்டாவில் அப்பெண்ட் பண்ணுறோம். அதோட லேபிள் பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ் அப்படின்னு ஒரு அரே வச்சிருக்கோம். அந்த அரேல வந்து அப்பெண்ட் பண்றோம். டேட்டா அப்படின்றது வந்து இமேஜ், லேபிள்ஸ் அப்படின்றது அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ, அதாவது அது வந்து கோவிட் கேஸா இல்லைன்னா நார்மல் கேஸா அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஈக்குவல் டு np.array of divided by 255. ஸோ இப்போ இது எதுக்கு 255ஆல டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, இதுவும் நான் கம்யூனிட்டி லெக்சர்ஸ் அப்போவே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு மறந்ததுன்னா நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். கலர்ஸ் வந்து 0லேருந்து 255 வரைக்கும் இருக்கும். இப்போ வந்து கலர் பிக்கரில் வந்து நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ பேசிக்காக இங்கே கீழே RGB அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற வேல்யூஸை நோட் பண்ணுங்கள். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க கலர் பார்த்தீங்கன்னா பிளாக். இதோட RGB வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜீரோஸில் இருக்குது. இப்போ இதை நான் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி ஒயிட்டுக்கு கொண்டு போகிறேன். ஸோ ஃபுல் ஒயிட்டில் வச்சுருக்கேன். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 255. ஸோ இதை வந்து 255ஆல் டிவைட் பண்ணுறதுக்கான ரீசன் அதுதான். நம்ம வந்து 0லேருந்து 255 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை வச்சு டீல் பண்ணால் அது மேத்தமெட்டிக்கலாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்ப்யூட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் இதுவே 255ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 0லேருந்து 1 வரைக்கும் தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0 டிவைட் பை 255னா 0 தான். ஸோ அதனால பிளாக் அப்படின்னா 0. இதுவே ஒயிட்னு எடுத்துக்கோங்க 255. ஸோ 255 டிவைடட் பை 255 அப்படின்னா 1 கிடைக்குது. ஸோ உங்களோட வேல்யூ வந்து 0லேருந்து 1குள்ளே தான் இருக்கும். 0.1, 0.2 அந்த மாதிரி இன்டர்மீடியட் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குமே. 0க்கு கம்மியாகவும் போகாது, 1க்கு அதிகமாகவும் போகாது. இப்போ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டீப் லேர்னிங் அப்படின்றது இன்டென்சிவான டாஸ்க் தான். ஏன்னா நிறைய மேத்தமெட்டிக்கல் கம்ப்யூட்டேஷன்ஸ் வந்து நடக்கும். நம்ம ஜென்ரலாக 255 அப்படின்றது பெரிய நம்பராக தெரியாது. பட் ஆனால் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான கம்ப்யூட்டேஷன்ஸ் நடக்கும்போது 255 நம்பர்ஸ் அப்படின்றது அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லோட் கொடுக்குற மாதிரி தான். பட் இதுவே 0லேருந்து 1குள்ள கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அதனால தான் இப்போ 255ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணலாம். தென் லேபிள்ஸ் ஈக்குவல் டு np_array.labels. ஒரு லேபிள்ஸ் வந்து ஒரு அரேல கன்வெர்ட் பண்ணி அதை லேபிள்ஸ் அப்படின்ற வேரியபிளே ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 3 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இது சைக்கெட்டோட பில்ட்-இன் மெத்தட்ஸ். ஸோ lb.fit_transform அப்படின்னா ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் வேரியன்ஸ் நமக்கு வேணும். எல்லா வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபர் ஆச்சுன்னா அது வந்து கொஞ்சம் அது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதை பற்றி இன்டெப்த்தாக இன்னொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் டேட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நான் நியூரல் நெட்வொர்க்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். ட்ரைனிங்னா என்ன, டெஸ்டிங்னா என்ன, வேலிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். 80% டேட்டாவை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்காக எடுக்கிறோம். தென் 20% யூஸ் பண்ணி நம்ம அதை டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம டேட்டாஸையும் லேபிள்ஸையும் பாஸ் பண்ணுறோம். டெஸ்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.20. அதாவது நம்ம டேட்டாலேருந்து 20% வந்து டெஸ்ட் சைஸாக கொடுக்குறோம். தென் ஸ்ட்ராட்டிஃபை கீக்கு என்ன பாஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அது டெஸ்ட் வேல்யூஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். அதாவது இப்போ வந்து லேபிளை பேஸ் பண்ணி
அதை 20% எடுக்கிறோம். ஸோ அதுக்காக தான் ஸ்ட்ராட்டிஃபை. தென் ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு 42 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம டேட்டாவை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஜென்ரேட்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா டேட்டா ஆகுமெண்டேஷன் ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் ரேஞ்ச், அதாவது எப்போவுமே நம்ம இமேஜை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் கொடுப்போம் அப்படின்னு இல்லை. மேபி அது ஸ்லைட்லி ஆங்கிள்டாக இருக்கலாம். ஸோ அந்த ஆங்கிள் வந்து ரொம்பவும் கர்வ்டாக இருக்காது. ஸோ அதனால ரொட்டேஷன் ஆங்கிள் ஈக்குவல் டு 55 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். தென் ஃபில் மோட் ஈக்குவல் டு நியரஸ்ட். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவில் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஓகே, ஸோ VGG16 அப்படின்றது நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிற மாடல். ஸோ அது வந்து ஆல்ரெடி ட்ரெயின்டு மாடல் தான். ஸோ நம்ம பேசிக்காக இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் மாதிரி அப்ளை பண்ணுறோம். HFC லேயர் வந்து ஆஃப் பண்ணியிருக்கிறோம். அதனால இன்க்ளூட் டாப் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். தென் இன்புட் டென்சர் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப், தென் நம்ம வந்து என்ன ஷேப்போ 224 அப்படின்றது நம்ம இமேஜோட சைஸு. தென் 3 அப்படின்றது 3 சேனல்ஸு, அதாவது RGB அப்படின்றது வந்து ரெஃபர் பண்ணோம். VGG16க்கு பாஸ் பண்ணி அதை பேஸ் மாடலுக்கு அசைன் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம மாடல் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு பார்த்தாலே புரியும். போலிங் 2D லேயரு, தென் இது வந்து ஃப்ளாட்டன் லேயர், தென் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஸ் லேயர், ஆக்டிவேஷன் மெத்தட் வந்து ரேலோ, ஃபைனல் இது லேயர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேயர் அண்ட் பேஸ் மாடல் லேயர். பேசிக்காக இது வந்து ஜஸ்ட் ஃப்ரீசிங் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம மாடல் கம்பைலேஷனுக்கு வரலாம். ஸோ இங்கே ஆப்டிமைசர் பார்த்தீங்கன்னா ஆடம் ஆப்டிமைசர் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே லேர்னிங் ரேட்டு, டிகே, அதுக்கப்புறம் ஈபாக்ஸ் அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் இப்போ மாடல் கம்பைல் பண்ணும்போது லாஸ் வந்து பைனரி கிராஸ் என்ட்ரோபி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஏன் பைனரி கிராஸ் என்ட்ரோபி யூஸ் பண்ணுறோம்னா பேசிக்காக நம்மளது வந்து ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன் தான். எஸ் ஆர் நோ, லைக் COVID-19 இல்லை நார்மலா அப்படின்னு சொல்லி 0 or 1 அந்த மாதிரி தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதனால நம்ம பைனரி கிராஸ் என்ட்ரோபி யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மாடல் ஃபிட் ஜென்ரேட்டர். இது ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரியும். ஈபாக்ஸு, தென் வேலிடேஷன் டேட்டா செட்டு, டெஸ்டிங் டேட்டா செட்டு எல்லாமே பாஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் வேல்யூஸ் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். பேட்ச் சைஸ் வந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம் பேராமீட்டரா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணி ஒரு இமேஜில் பிளாட் பண்ணி தென் அந்த பிளாட் பண்ணுற இமேஜ் வந்து சேவ் பண்ணுறோம். ஆல்சோ இப்போ நம்ம இந்த மாடல் ஃபைலை பார்த்தீங்கன்னா H5 அப்படின்ற மாடல் ஃபைலில் வந்து சேவ் பண்ணுறோம். ஸோ மேலேயே பார்த்துருப்போம், டிஃபால்ட்டாக அது வந்து COVID-19.model அப்படின்ற ஃபைலில் வந்து சேவ் ஆகும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மாடல் ஃபைல் ஜென்ரேட் ஆயிரும். இப்போ அந்த மாடல் ஃபைலை யூஸ் பண்ணி ஒரு பேஷண்ட்டோட எக்ஸ்ரே இமேஜ் உங்களுக்கு இன்புட்டாக கொடுத்தா அது COVID-19 கேஸா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பிளாகோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இன்டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா ரீட் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் ரீசர்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் கூகுள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி ஆன்சர் கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.